நீங்க மாட்டேன். அடி வாங்குறது நான் தான் வீட்டில் எல்லா நேரம். நீ வாடிட்டு அவரு கரெக்ட். இப்போ கோவை எல்லாம் நான் தான் வடிவேலு மேலே இன்னைக்கு அடிச்சே ஆகணும். மொத்தமாக ஒரு அடி மேலே இருக்கும் கல்ட்டு. டேங்க அப்பா கிடைச்ச பாவம் தான். அப்போ நான் பாவம் இல்லை டெய்லி அடி வாங்குறது. வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். பசங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் காட்டி அடி வாங்கிட்டு இருக்கணும் பொண்டாட்டிட்டு உனக்கு அறிவே இல்லையான்னு இருக்கேன். லவ் பண்ணதுக்கு முன்னாடி செலவுக்குலாம் காசு கேட்பேன். பெட்ரோலுக்கு காசு கொடு, பசங்களோட ஊர் சுத்தனுக்கு காசு கொடு. அதுன்னா 500 1000 சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட இருந்து ஆட்டை போட்டு கொடுப்பேன். இப்போ காசை கேட்டால் போ உங்கள் அம்மாட்ட வாங்கு, போய் சம்பாரிச்சுக்கோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்க. அப்புறம் எங்கே போவா காசுக்கு? அதுக்காக அடிக்கிறீங்களா? சோப்பு வர்றதுக்கும் கூட உனக்கு புது ட்ரெஸ்ஸு, எனக்கு பழைய ட்ரெஸ்ஸு. சொல்லு. ஓகேவா? முடிஞ்சது. அடிச்சலாமா? மைக்கத்தல் எனக்கே பயமா இருக்கியா? கையே எடு இந்த பக்கம். எனக்கே பயமா இருக்கியா? ஓகே பயலையா? இந்த பயம் இது போது எனக்கு. என்னை மன்னிச்சர்றே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்துறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து ஒரு விடோ. எனக்கு வந்து இவர் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் விடோ மட்டும் இல்லை, 2 குழந்தைக்கு தாய். அந்த குழந்தைகளை ஏற்றுட்டு இப்போ வரைக்கும் நான் கொடுக்குற கொடுமையை இவர் தாங்கிட்டு தான் இருக்காரு. இவளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னை நம்பி வந்துட்டா. ஃபஸ்ட்டு வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம், இந்த வாழ்க்கையினாச்சு இவளுக்கு வந்து நான் நல்லா அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இப்போ வரைக்கும் எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மனசு கோலாமல் செஞ்சு கொடுத்துட்ருக்கார் இவர். அதுக்காக நான் வந்து அவர் காலில் விழுகிற தப்பே இல்லைல்ல. ஓகே ஸோ இல்லை எனக்கு அவளை பிடிக்கும். விடணும்லாம் நான் நினைக்கல. எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் கல்யாணம் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் பார்த்துருக்கேன். பழைய பாஸ்ட்டை பற்றி நான் எதுவுமே அவட்ட பேசுனது கிடையாது. இனிமேல் பேச போகிறது இல்லை. ஆக்சுவலாக பியூர் ஜென்டில்மேனோடைய அப்ரோச் நான் வந்து விடோலாம் பார்க்க மாட்டேன். ரியலி ஒரு ஜென்டில்மேனாக இருக்க என்ன பண்ணா, எனக்கு பாஸ்ட்டை பற்றிலாம் கவலை இல்லை. ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது எனக்கு என் கூட எப்படி இருக்காங்க அதுதான் பார்க்க முடியும். பெரிய விஷயம் அது ரியல் ஜென்டில்மேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள். எல்லாரும்